நீங்கள் அப்பா அம்மாக்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, 2 பிள்ளைகளை ஒப்பிடாதீங்க. சில செய்ய மாட்டீங்க, நல்ல அப்பா அம்மா நீங்களா. ஆனால் பிள்ளைங்க கை தட்டுறதை பார்த்தா செய்கிறீங்களோன்னு கவலையாக இருக்கு. 2 பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளை, இந்த பிள்ளை உன் கிளாஸ் தானே, அவன் முத்து உன் கிளாஸ் தானே, அவன் எவ்வளோ மார்க்கு, அவனுக்கு வேறு என்ன வேலை, அவன் 95 வாங்கியிருக்கான், அவன் பிள்ளை, நீ உருப்பிட மாட்டேன், உருப்பிடவே மாட்டேன். அதில் பக்கத்து வீட்டு பிள்ளையோட ஒப்பிட்டா கூட நமக்கு பரவாயில்ல, ஏன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைய உங்களுக்கு எப்படியுமே பிடிக்காது, அவன் விளங்க மாட்டான், அவனோட சேர மாட்டேங்க நீங்கள். இதில் என்ன, உங்கள் கசின் ஒருத்தன் இருப்பான், அது உங்கள் மாமா பையன், அத்தை பையன், சித்தப்பா, இந்த ரேஞ்சில் ஒருத்தர் இருப்பான். அவன் நம்ம கிறக்கும், அவன் நம்ம கிளாஸ்லேயே படிப்பான். வேறு ஸ்கூலில் சேர்க்கல அவனையும் கொண்டு நம்ம ஸ்கூல்லேயே சேர்ப்பாங்க. நமக்கு மேல் கிளாஸில் பக்கத்து நம்ம கிளாஸ்லேயே அவன் படிப்பான். வீட்டுக்கு போன உடனே அம்மா என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீ என்ன மார்க் வாங்குன்னு கேட்கும். அவன் என்ன மார்க், அவன்டா அதான் உங்கள் சித்தப்பா பையன் இருக்கானே, அவன் என்ன மார்க்கு. ஒரு ரோஜாவோடு இன்னொரு ரோஜாவை ஒப்பிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் வேற மண், வேற நீர், வேற மனம், வேற குணம். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. இந்த திறமையை அந்த குழந்தைகள் கண்டடைவேனா, ஒருத்தர் மேத்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு மேத்ஸ் டீச்சரை கண்டாலே ஜுரம் வரும், சில பேருக்கு நல்லா ஓடுவான், இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் நல்லா செய்வான், அவனுக்கு நேச்சுரலாகவே அந்த டேலண்ட் இருக்கும். சில பிள்ளைகளுக்கு 2 அடி ஓடினாலே சோர்ந்து உட்காந்துரும், ஓட முடியாது. பிடி கிளாஸில் ஃபுல்லாக மரத்து கீழே உட்காந்து வம்படிக்கிற எத்தனை பிள்ளை எனக்கு தெரியுமா? பிடி கிளாஸ் தானேம்மா, ஓடுமாண்ணா, மிஸ் கால் ரொம்ப வலிக்குது மிஸ், இல்லை பிடி சார், அந்த சார் கால் ரொம்ப, அவருக்கு பயம், ஐயோ நம்ம ஏதாவது சொல்ல போய், நீ உட்காருமா வேணா படுத்துக்கான்றாரு. விளையாட்டு கிளாஸில் முழு கிளாஸ்லேயே படுத்துருக்கிற பிள்ளைலாம் இருக்குது. ஏன் அதால் முடியல. வேறு இன்னொரு அந்த கிளாஸ்லேயே இருக்கிற இன்னொரு பையன் பிடி கிளாஸ்க்காகவே தவம் இருப்பான். ஐயோ எனக்கு பிடி கிளாஸ் வராதா மிஸ், மிஸ் மிஸ் பேட்டு கொடுங்க மிஸ், மிஸ் பேட்டு கொடுங்க மிஸ், கெஞ்சுவான். வந்து கிரிக்கெட் விளையாடணும் துடிப்பான், ஃபுட்பால் விளையாடணும் துடிப்பான், அவனோட ஆர்வம் அதில் இருக்குது. சில பிள்ளைங்க நல்லா பாடும், ஒரு தடவை ஒரு இது கேட்டாலே பாடும். சில பிள்ளைங்க பாடினா என்ன செய்ய முடியும், நம்ம விதியை நொந்து கொண்டு வாழ வேண்டும். அப்போ இதை ஏங்க கடவுள் இப்படி படைச்சிருக்காரு? எல்லாருக்கும் எல்லா திறமையும் கொடுத்துருக்கலாம்ல. கடவுள் எவ்வளவு பெரியவர், எல்லாருக்கும் எல்லா திறமையும் வச்சுக்கடா போடா, 80 வருஷம் 90 வருஷம் இருக்க போகிற, போ எல்லாம் வச்சுக்க, நல்லா பாடு, நல்லா டான்ஸ் ஆடு, ஏஆர் ரஹ்மான் மாதிரி பாடு, அனிருத் மாதிரி பாடுன்னு சொல்லணும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு, ஏன்னா அவர் பாட்டே எனக்கு புரியல. இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருக்காருங்க, அந்த பாட்டை கேட்டால் வெளியிலேருந்து 2 பேர் பாடிக்கிட்டு உள்ளே ஓடி வர மாதிரி இருக்கு. வெளியிலேருந்து தெருவுலேருந்து ஒருத்தன் கத்திக்கிட்டே உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அந்த பாட்டு. ஆனால் நான் இதை வீட்டில் சொல்ல மாட்டேன். வீட்டில் போய் என்ன சொல்லுவேன், அனிருத் மாதிரி யாராவது பாட்டு போட முடியுமா? ஏன்னா என் பொண்ணு என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். அனிருத் மியூசிக் நல்லா இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். இப்போ கடவுளையே எல்லாருக்கும் எல்லா திறமையும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் மேத்ஸ் சென்டம்டா, போங்கடா அப்படி கொடுக்கல. ஏன்? இந்த உலகத்தினுடைய அழகே இதில் இருக்கிற வேறுபாடுகள் தான். எல்லாம் ஒன்று போல் இருந்தால் அது அழகே கிடையாது. இந்த உலகத்திலே மலைகள் ஒரு பக்கத்திலே இருக்கின்றன, மலைகளே இல்லாத பள்ளங்கள் இன்னொரு பக்கத்திலே இருக்கின்றன, பேராறுகள் ஒரு பக்கத்திலே இருக்கின்றன, ஆறுகளே இல்லாத பாலைவனங்கள் இன்னொரு பக்கத்திலே இருக்கின்றன. ஒரு மரத்திலே மலர்கள் பூத்து 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 குலுங்கி சொருகின்றன, இன்னொரு மரத்திலே மலர்களே இல்லாமல் வெறும் இலைகள் மாத்திரமே இருக்கிறது. ஏன் கடவுளினுடைய படைப்பிலே இத்தனை வேறுபாடு என்றால், இந்த உலகத்தினுடைய அழகு அதனுடைய வேறுபாடுகளால் வருகிறதே தவிர எல்லாம் ஒன்று போல் இருப்பதால் வரவில்லை. நம்ம வாழ்க்கையில் இது ஒன்ன வச்சுக்கிட்டா போறோம். உங்கள் பிள்ளைகள் அந்த பிள்ளை மாதிரி இல்லையே, அந்த பொண்ணு பாரு, சிலதெல்லாம் படிக்கிறதுக்குன்னே பொம்பளை பிள்ளைங்களை படிச்சு விட்டுருக்காங்க. பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களுக்கு ஒரு வருத்தம், எல்லா பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சிருது, இதை பாரு ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது. அவனுக்கு வேற ஏதோ ஒரு திறமை இருக்கு, வாழ்க்கை அவனை எதற்காகவோ காத்திருக்க சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். அவனுக்கு இதுல மார்க் கொஞ்சம் கம்மியா கூட போயிருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. வாழ்க்கை என்பது ரொம்ப நீண்ட ஒரு பயணம் இல்லை. இப்போ எனக்கு யோசனையாக இருக்குது, நான் வந்து +2ல் என்ன மார்க் வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். நல்ல மார்க் தான் வாங்கினேன், ஏன்னா இன்ஜினியரிங் சீட்லாம் கிடச்சிருக்கு, ஓரளவு நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பேன். ஐ ரிமெம்பர் மை மார்க்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. எனக்கு கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். நீங்களா நான் அனுதாபத்தோடு பார்ப்பது எனக்கு புரிகிறது. கெமிஸ்ட்ரி, அதனால தான் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அது ஒரு மார்க் தான் ஞாபகம் இருக்குது. நான் மேத்தில் என்ன வாங்கினேன், இங்கிலீஷில் என்ன வாங்கினேன், பயாலஜி எனக்கு ஞாபகம் கூட இல்லைங்க. ஆனால் +2 படிக்கிற ஆண்டில் இந்த மார்க் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும்ல.
+2 எக்ஸாம் முடிச்சு காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் போட்ட போது இந்த மார்க் என் தூக்கத்தில் கனவுல கூட இந்த மார்க் என் மனசில் இருக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு, பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு எல்லாருக்கும் மார்க் அப்போ தெரிஞ்சுது. ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போன அப்புறம் இட் இஸ் இம்மெட்டீரியல். இன்னைக்கு யாருமே என்கிட்ட வந்து நீ +2ல் என்ன மார்க் வேணும் கேட்பாங்களே? என்ன கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் வாழ்க்கை மிக மிக பெரியது. ஒரு கட்டத்தில் ரொம்ப முக்கியமாக தோன்றுகிற ஒன்று அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் கூட முக்கியமே இல்லைன்னு தோணும். காதல் கூட அப்படித்தான். ஒரு பருவத்தில் ரொம்ப முக்கியமாக தோணும். ஒரு 20 வருஷம் கழிஞ்சு அதே ஆளை கல்யாணம் பண்ண இந்த நாயை நான் கல்யாணம் காதலிச்சு. சில பேருக்கு, எல்லாருக்கும் சில பேருக்கு தோணுமா தோணாதாங்க, உண்மையை தானே நம்ம பேசணும் மேடையில். சில பேருக்கு தோணும் இதுக்காகவா இவ்வளோ லெட்டர் எழுதினேன்ற அவத்தான். பழைய லெட்டர்லாம் எடுத்து பார்த்தா அவனுக்கு அவமானமாக இருக்கு. இப்போ நானா இவ்வளோ கேவலமாக லெட்டர் எழுதிருக்கேன்ற. அப்போது பொதுவில் என்னென்னா ஒரு ஸ்டேஜில் எதுக்கு ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகிறோமோ ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஏன் ஒரு 5 மாதம் கழித்து அது irrelevant ஆயிடும். நல்ல மாணவர்களை, உங்களுக்கு மிக மிக தேவையாக நான் இங்கே சொல்ல விரும்புவது, பரீட்சை ரொம்ப முக்கியம், பாடங்கள் ரொம்ப முக்கியம். அதை விட எது முக்கியம் என்றால் இந்த பள்ளி உங்களுக்கு தருகிற பலவிதமான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது தான் முக்கியம். சீரியல்லாம் பார்க்குறீங்களா? இந்த பிள்ளைங்களாம் பார்க்க மாட்டாங்க, அம்மாக்கள்லாம் பார்ப்பாங்க. பார்க்குறீங்க தானே? சும்மா தைரியமாக சொல்லுங்கள். பல சீரியலில் முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு அம்மா வரும். அது எந்நேரம் வீட்டில் எப்போ பாரு 8 முழம் பூ வச்சுக்கிட்டு வீட்டில் நம்ம இருப்போம். அம்மா இது எப்படி சீரியலில் மாத்திரம் அப்படி இருக்காங்க? எந்நேரம் ஒரு 4 முழம் பூ, இவ்வளவு ஜரிகை போட்டு ஒரு படம். இப்படி யாராவது ஒரு பொம்பளை வீட்டில் இருப்பாள்? வீட்டில் அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? தலையை ஜெருகி கட்டிக்கிட்டு ஒரு நைட்டியை வாரி கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் எதுவுமே விளங்கலன்னு சொல்லிட்டு அப்படி தானே இருப்பாங்க. ஆனால் சீரியலில் ஒரு அம்மா மட்டும் 4 முழம் பூ வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஜரிகை போட்டு இவ்வளோ, அது என்னங்க சொல்லுங்க, சோக்கரை மாட்டிக்கிட்டு வீட்டில் ஒரு பொம்பளை உயிரோடு இருக்க முடியுமா? சீரியலில் வர பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே வரவங்களாம் இங்கிலீஷில் தான் ரொம்ப நல்லா பேசுறதா நினச்சிக்கிட்டு ஒரு சிம்பிள் மிஸ்டேக்குங்க. AUNTY, இட் இஸ் ஆன்டி, இட்ஸ் நாட் ஆன்டி. சீரியலில் வர எல்லாரும் ஸ்டைலாக பேசுறதா நினச்சி ஆன்டி, நீங்கள் என்ன சொல்றீங்க? அது ஆன்டினா வேற ஆன்டி, அது ஆண்ட் தான், ஆன்டி. நீ ஸ்டைலாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு அடிப்படை உச்சரிப்பையே மாற்றி பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தம்பி சூர்யா பேசுகிற போது எந்த பாவனையும் இல்லை, ஜோடனையும் இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இயல்பாக பேசணும். நாங்கள் நிறுவனங்களில் இருக்கோம்ல, எங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற போது வருகிற மாணவர்கள் பெரிய பிரச்சனை அவங்களுடைய ஆங்கிலம் தான். அங்கே சென்னையில் இருக்கோம், அதுவும் பன்னாட்டு நிறுவனத்திலே பல ஆண்டுகளாக பணியாற்றினதால் தான் எனக்கு ஆங்கிலம் பேச வருது. நான் ஒன்றும் நான் பிறக்கும் போதே கலைமகள், எனக்கு ஆங்கிலத்தை அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஐயா சொன்னார் இல்லை, தமிழ் மீடியமில் இங்கிலீஷ் மீடியம் போனப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. 12th மட்டும் நான் நிறைய தமிழ் மீடியமில் தான் படித்தேன். என்ஜினியரிங் போன உடனே எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. நம்ம என்ன தான் வேகமாக நோட்ஸ் எடுத்தாலும் விளங்க மாட்டேங்குது. ஆனால் ஐயா ஒன்று சொன்னார் பாருங்க, படிக்கிற மாணவர்களிடம் போய் அது என்னன்னு நான் கேட்டுக்கொள்வேன் என்பது. இந்த ஒன்றை நீங்கள் கடைபிடித்தால் போதும், வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கும் உங்களால் போக முடியும். ஒருவரை போய் உதவி கேட்பதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது. 10 பேர்கிட்ட உதவி கேட்டால் 8 பேர் சிச்சி போ எனக்கு வேறு வேலை இல்லையான்னு தான் சொல்லுவான். ஆனால் நீங்கள் 10 பேரை கேட்கணும். ஏன்? 2 பேர் யாருன்னு தெரியாது, யாராவது 2 பேர் உதவி செய்வான். அதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும். நான் போய் உதவி கேட்டேன், அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான், அவளோட நான் இனிமேல் பேசவே மாட்டேன்னா. அவமானம்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. தம்பிகளே தங்கைகளே, இது ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எதற்காகவும் நாம் அவமானப்பட தேவையில்லை. கொலை செய்தவர்கள், லஞ்சம் வாங்கியவர்கள், பிறர் சொத்தை கொள்ளையடித்தவர்கள், பிறர் வீட்டு பெண்களை கடத்தி சென்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புன்னகைத்துக் கொண்டு இருக்கிற போது நமக்கு என்ன பெரிய அவமானம் இருக்கு? இந்த உலகத்தில் ஒரு அவமானமும் கிடையாது. நீங்கள் போய் கேட்டீங்க, அவன் உதவி செய்யல, அவ்வளோதானே, சரிப்பா அவனால செய்ய முடியலன்னா இட்ஸ் ஓகே, நான் வேற ஒருத்தர் கேட்குறேன். இதுக்கெல்லாம் அவமானப்படவே கூடாது. திரும்ப திரும்ப போய் உதவி கேட்கணும். ஏன்னா கிளாஸில் அந்த ஒரு பிள்ளைக்கு தாங்க புரிஞ்சிருக்கு இன்டகிரேஷன். எனக்கு புரியலைங்க, நான் என்னங்க செய்வேன்? நான் டீச்சர்கிட்ட போய் கேட்குறேன், டீச்சர் சொல்லி தராங்க, அப்பவும் எனக்கு புரியல. வீட்டில் போய் கேட்கலன்னா அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி கணிதம் அவர்கள் படித்ததில்லை. டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் இஸ் டிஃபிகல்ட். நான் என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளையை தான் நான் பிடிக்கணும்னா அவளுக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு சொல்லுது, நல்லா பிஸியாக இருக்கேன், அப்புறம் பரீட்சை இருக்குல்ல, பரீட்சை வருது தான்ப்பா கேட்குறேன். எனக்கு நான் 8 மணி மட்டும் எங்கள் அப்பாவோட நான் வெளியில் போகிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு 8:30க்கு வரேன்ப்பா. திரும்ப திரும்ப கேட்டால் அவளே ஒரு சரி வந்து தொலை, ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மொழியில் அவளால் பேசுவா, ஆசிரியரால் பேச முடியாது, ஆனால் ஃப்ரெண்டால் பேச முடியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவாள். அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்காக அவன் 4 தடவை விரட்டி அடித்தா, நான் அவமானப்பட்டு விட்டேன், என்னை அவள் காயப்படுத்தி விட்டாள், இனிமேல் நான் வாழ்க்கையில் இன்டகிரேஷனே படிக்க மாட்டேன்னு நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான்.
அதனால் அவமானப்படாமல் போய் உதவி கேட்க வேண்டும். நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா பரவாயில்ல.